வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ரொம்ப நாளா ஒரு நல்ல மனசுக்கு நெருக்கமான ஃபீல் குட் படம் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2026ல வெளியாகி நம்ம மனசையே உருக்கக்கூடிய ஒரு அழகான படம். அந்த படம் தான் ரிமார்க்கபிளி பிரைட் கிரியேச்சர்ஸ். இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல நோவா அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி இருக்கிறாங்க. அவங்களோட கணவர் இறந்து போயிட்டாரு. பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டியோட பையன் காணாம போயிட்டாரு. இந்த சோகம் மற்றும் தனிமையில இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு அக்வாரியத்துல நைட் ஷிஃப்ட் கிளீனரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அக்வாரியத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆக்டோபஸ் கூட அவங்களுக்கு நல்ல நட்பு ஏற்படுது. அந்த ஆக்டோபஸ் மனிதர்களை விட புத்திசாலித்தனம் கொண்டது. ஒரு நாள் கேமரோன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அந்த அக்வாரியத்துல வேலைக்கு சேர்றாரு. அவரு தன்னுடைய அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸ் இவங்க ரெண்டு பேரையுமே எப்படி இணைக்குது, அந்த வயசான பாட்டியோட பையன் எப்படி காணாம போனாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட நீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட பெரிய பலம் வயதான பாட்டி கதாபாத்திரத்துல நடிச்ச ஆஸ்கார் விருது வென்ற சாலி ஃபீல்டோட நடிப்பு தான். அந்த தனிமை மற்றும் சோகத்தை தன்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா பல இடங்கள்ல நல்லாவே காட்டியிருக்கிறாங்க. ஆக்டோபஸ் கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கிறாங்க ஆல்ஃபர்ட் மோலினா. அவங்களோட வாய்ஸ் ஓவர் அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுக்குது. படத்தோட விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜிஐ ஒர்க்கை பார்க்கும்போது அந்த டீமை உங்களால பாராட்டாமையே இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, படத்துல ஆக்டோபஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலேயே இது கிராபிக்ஸ் தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள எழதான் செய்யுது. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா ஆக்டோபஸை இந்த படத்துல இவங்க காட்டியிருக்கிறாங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளதான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட மென்மையான பின்னணி இசையும் பசிபிக் கடலை ஒட்டி இருக்கிற நகரத்தோட அழகையும் திரையில நல்லாவே கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கதைக்களம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிடிக்டபிள் கதைக்களம் தான். நீங்க விறுவிறுப்பான த்ரில்லர் மற்றும் ஆக்ஷன் படங்களை விரும்பி பார்க்கறவங்களா இருந்தா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவுதான். ஆனா படத்துல வர எமோஷன் காட்சிகள் நல்ல எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துறதுனால குறைகள் பெருசா தெரியாமையே போயிடுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.